ஓம் ஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சமஸ்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். பேரன்பு சார்ந்த எங்களுடையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய அலைபேசி எண் 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 5/12/2022 முதல் 11/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதுபோக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கோசார ரீதியான ஒரு பொதுப்படையான பலாபலன்கள் தான் 12 ராசிக்குமே. அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, அது எப்படி நமக்கு நன்மையை செய்யும் அப்படி அவரவர் இண்டிவிஜுவல் ஜாதகங்கிறது தான் அந்த 12 கட்டங்கள் அவங்களுடைய வீடு. இப்போ நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கோசாரம் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு மாதிரி பொதுவான மிதனராசினா பல கோடி பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் பொதுவான பலன்கள். அப்போ இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கும். அது நம்ம சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளவே ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய தொலைபேசின்னு சொல்லியிருக்கேன். 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதுபோக இந்த வார விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 5/12/2022 திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம், பரணி தீபம் அன்றைய தினம். திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதே மாதிரி அன்றைய தினமே பிரதோஷம் அப்படிங்கிறது வர்றதுங்கிறதும் நன்மைகள் சற்று கூடுதலாக ஏற்படுத்தும். பொதுவாக திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தாலே பல நன்மைகள் கிடைக்கும் என்பது சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதே தினம் பிரதோஷமும் வர்றது. பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த தினம். அதாவது அமாவாசை முடிந்து 13வது நாளும் பௌர்ணமி முடிந்து 13வது நாளும் வரக்கூடியது திரையோதசி. அந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது பிரதோஷத்தை குறிக்கக்கூடியது. அன்றைய தினம் சோமவாரமும் சேர்ந்து வருவதனால் சிவபெருமானை வழிபட்டு பலன்களை அடையலாம். அதே மாதிரி அன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி தீபம். இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் அப்படிங்கிறது விசேஷம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வரக்கூடியது பரணி. அன்றைக்கும் தீபம் வைக்கணும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி பரணி தீபம் வீட்டில் ஏற்ற தினம். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 6ஆம் தேதி அப்படின்னு எடுத்துனோம்னா கார்த்திகை விரதம், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் கிருத்திகை விரதம் மேற்கொண்டு ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டிய தினம். கிருத்திகை அபிஷேக பூஜைகள் அன்றைய தினம். அதே மாதிரி கார்த்திகை தீபம், வீட்டில் கார்த்திகை தீபம் வைக்கிறது அன்றைய தினம்தான். அண்ணாமலை தீபம் அன்னைக்கு தான். ஏன்னா சிவபெருமான் பஞ்சபூதங்கள் வடிவாக 5 ஆலயங்களில் வீற்றிருக்கிறார். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்கோவில் அப்படிங்கிற இடத்துல ஜலம் வடிவமாகவும் நீர் வடிவமாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் நிலம், பூமி அப்படிங்கிறது நமது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் வீற்றிருக்கிறார். 3ஆவதாக நெருப்பு, திரு அண்ணாமலையில் அக்னி வடிவமாக இருக்கிறதுனால தான் அந்த ஜோதி அன்னைக்கு ஏற்றி ஜோதி வடிவமாக சிவபெருமான் அன்னைக்கு எல்லாருக்கும் மலை மேலே காட்சி அளிக்கிறார். அதனால தான் அண்ணாமலை தீபம் வருஷத்துக்கு ஒருக்கா வருது. 4ஆவதாக காற்று, வாயு. காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும், திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அங்கே காற்று வடிவாக அருள் பாலிக்கிறார். ஆகாய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம் நடராஜர். இப்படி பஞ்சபூத வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த அக்னி வடிவமாக கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய தினம் அப்படிங்கிறது 6/12/2022 செவ்வாய்க்கிழமை. வீட்லேயும் அன்றைக்கி தான் தீபம் வைக்கணும். அதனைத் தொடர்ந்து 7/12/2022 புதன்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, சர்வாலய தீபம். அனைத்து ஆலயங்கள்லேயும் அன்றைக்கி தீபம் ஏற்றுற தினம். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே 7ஆம் தேதி தத்தாத்திரேயர் ஜெயந்தி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3ம் ஒரே வடிவமாக குழந்தையாக காட்சியளித்தது தத்தாத்திரேயர்.
4 வேதங்களையும் 4 நாய்களாக மாற்றிக்கொண்டு காமதேனு பசுமாட்டை வாகனமாக வைத்துக்கொண்டு அனுசுயாவுக்கும் அத்திரை முனிவருக்கும் காட்சியளித்து குழந்தையாக உருவெடுத்தது தான் தத்தாத்திரேயர். வடநாட்டில ரொம்ப விசேஷம். இந்த அன்றைய தினம் அவர் பிறந்த தினம். சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா 3ம் சேர்ந்த வடிவம் தத்தாத்திரேயராக எழுந்தருளிய தினம். அவரை வழிபடுவது அன்றைய தினம் சாலச் சிறந்தது. தொடர்ந்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் கன்னி, துலாம், விருச்சிகம். அப்போது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 5/12/2022 முதல் 11/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ மிகச் சிறப்பான யோகங்கள் ஏற்படுது. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். 3ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும். வெளிநாட்டு பொருளாதாரம் வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஏற்படும். உணவகங்கள், கேட்ரிங், கேன்டீன் இந்த மாதிரி நடத்துகிறவங்க, சிற்றுண்டிகள் நடத்துகிறவங்க, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக நடக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் அல்லது அவங்க யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். பூமி, மனை, வீடு லாபம். விவசாயிகளுக்கு நன்மை. மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். 9ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால பாக்கியஸ்தானம் மிகச் சிறப்பான யோகம். நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வெளியூர் பிரயாணங்களும் நன்மையை தரும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தால் புதன், சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் நன்மை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே நிதி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால அதாவது சில விரயங்கள் ஏற்படும். தேவையில்லாத வீண் செலவுகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், சரீரத்தில் இடுப்புக்கு கீழே வலி, முழங்கால் வலி, கால் வலி, பாதம் வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 85% நன்மைகள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். அதுபோக அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த வார பலாபலன்களை கண்டு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.